வணக்கம். இந்த வீடியோவில் பூ கட்டுறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூலை கையில் எடுத்துக்கோங்க. 2 விரலால் நூலை பிடிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே நான் பூ எப்படி ஒரு பூ ரைட் சைடு ஒரு பூ லெஃப்ட் சைடு வைக்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் வச்சுட்டு பூவுக்கு கீழே இருக்கிற நூலை பூவுக்கு மேலே எடுத்துக்கோங்க. ஒரு சுற்றிட்டு இந்த வீடியோவில் நான் எப்படி முடிச்சு போடுறேனோ அதே மாதிரியே நீங்களும் முடிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த நூலை கையிலே பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரியே லெஃப்ட் சைடு ஒரு பூ ரைட் சைடு ஒரு பூ. நான் சொன்ன மாதிரி கீழே இருக்க நூலை மேலே எடுத்துக்கோங்க. ஒரு சுற்றிட்டு அந்த வீடியோவை நல்லா கவனித்து பார்த்திங்கனாவே தெரியும் நான் எந்த மாதிரி எடுத்து சுற்றி முடிச்சு போடுறேன்னு. அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அப்படியே வரிசையாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டுறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக வந்துடும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே வந்துடும். பூ கட்டுறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் கட்டி பாருங்கள். நான் கொஞ்சம் ஒரு 1/4 முழம் கட்டுறதுக்கே எனக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஃபஸ்ட்டு கட்டுறப்போ பூ பிஞ்சு போகும். அதுக்கப்புறமா நம்ம போக போக அதான் கொஞ்சம் ரொம்ப அழுத்தக்கூடாது. முடிச்சு போடுறப்போ ஓரளவு லைட்டாக அழுத்தம் கொடுத்தாவே போதும். பூ அந்த நூலில் நிற்கிற அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க போதும். அதே மாதிரியே வரிசையாக எடுத்து கட்டிகிட்டே வாங்க. கட்டினீங்கன்னா இதோ நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி தான் வரிசையாக பூ நல்லா கட்டலாம். இந்த வீடியோவில் நான் பூ கட்டுறது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ தெளிவாக நல்லா கட்டுற மாதிரி வீடியோ போடுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு விடுறேன். அதே போல் வரிசையாக கட்டிக்கிட்டே வாங்க. நான் கட்டி முடிச்சுட்டு கடைசியாக இந்த பூ எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன். இப்போ இதில் இருக்க பூ நான் 60 ரூபான்னு வாங்கினேன். ஒரு அழாக்கு 20 ரூபானா 3 அழாக்கு வாங்கினோம். 60 ரூபான்னு கொடுத்தாங்க. உங்கள் ஊர்லலாம் பூவோட ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நான் கட்டினதுக்கப்புறமா எத்தனை முழம் வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே போல் வரிசையாக கட்டிகிட்டே வாங்க. கட்ட தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வராது. எடுத்தோடனே ஐயோ கட்ட முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நானுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் ஒரு 10 வயசு 11 வயசில் தான் கட்ட பழகினேன். ஃபஸ்ட்டெல்லாம் ஊசியில் தான் கட்டி கோர்த்து வைப்பேன். இப்போ தான் இதெல்லாம் பழகிட்டேன். இப்போ ஒரு 4-5 வருஷமாக கையில் கட்ட பழகிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கட்டி பாருங்கள். ஊசியில் கோர்க்கிறத விடவும் கையில் கட்டுறது சீக்கிரமான வேலை தான். ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரியே கட்டிட்டு வாங்க. இப்போ கடைசியாக பாருங்கள் நான் எவ்வளோ பூ கட்டியிருக்கேன்னு. இது ஒரு 4 முழத்துக்கு மேலவே எனக்கு வந்துச்சு. இதோட ரேட்டு 60 ரூபா. ஆனால் நம்ம கடையில் கொடுத்து வாங்கினோன்னா கண்டிப்பாக 100 ரூபா சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தப்போ அந்த கிண்ணத்தில் பாதி தான் இருந்துச்சு. இப்போ கட்டினோன்னே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு கிண்ணம்.